ஹாய் ஹலோ வணக்கம். தமிழில் பார்த்துருப்பீங்க 10 to 30 kg வரைக்கும் ஈஸி வெயிட் லாஸ் சேலஞ்சு நான் போட்டிருப்பேன். அது என்ன தெரிஞ்சுக்கலான்னு இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. அது ஈஸியாக இல்லையான்றதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரெசல்யூஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய வீடியோ தேடிட்டு இருப்பீங்க, நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ என் வீடியோ பார்க்கறதுக்கு காரணமும் அதுவாக கூட இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ என்னோட வீடியோ பார்த்து நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான். நான் சொல்கிற இந்த சேலஞ்சை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து முதல் 1ஆம் தேதியிலேருந்து 7 நாளைக்கு ஒரு வாரம் நான் ஒரு சேலஞ்ச் சொல்லுவேன். அந்த சேலஞ்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு வெயிட் லாஸ்ன்றது எவ்வளோ ஈஸின்னு தெரியும். ஸோ நம்ம டயட்டுன்னு ஆரம்பித்து வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா காலையில் எழுந்த உடனே இன்டென்சிட்டியாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகணும்னு ஆரம்பத்திலே இவ்வளோ இன்டென்சிட்டியாகவும் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. இல்லையா, கம்மியான கேலரிஸ் சாப்பிட்ணும், முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணும். இப்படி பண்ணால் மட்டும் தான் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்களே நிறைய வெயிட் லாஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே நிறைய ஐடியா தெரியும், டிப்ஸ் தெரியும். ஆனால் நீங்கள் எப்போ வெயிட் லாஸ் பண்ண போகிறோன்னு கேட்டால் பதிலே இருக்காது. ஏன்னா உண்மையாகவே உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலை அமையாமல் இருந்திருக்கும். ஒரு சிலரால் வந்து ஃபுட் கிரேவிங்ஸில் பாதிலே கூட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்போ வெயிட் லாஸ் பண்ண போகிற? இந்த கேள்வி நிறைய பேர் இப்போ என்ன கேட்டுன்னு இருப்பீங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த வெயிட் லாஸில் உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் லிமிட்லாம் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஒரு சிலராக வந்து எதனால் ஃபாலோ பண்ண முடியல, அவங்களுக்கு என்ன கஷ்டம் போய் பார்த்தேன்னு வச்சுக்கலாம். அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, இப்போ நான் காலைல வேலைக்கு போனால் நைட்டு தான்ப்பா வீட்டுக்கு வரேன், அந்த என் ஃபேமிலி பார்த்துக்கே எனக்கு டைம் கட்டாது, இதில் எங்கேருந்துப்பா நான் வெயிட் லாஸ் பண்ணுறது? வீடியோ பார்த்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலன்னா நம்மளுடைய வேலைங்க எல்லாம் வேறு. எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனில் இருப்போம். அவங்க டைமிங் எல்லாமே வேறையாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இதை ஒரு 3 கேட்டகரியை பிரிச்சுக்கலாம். அப்போ தான் பார்க்குற உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நமக்குன்ற ஒரு உணர்வு வரும். அதுக்காக தான் இதை நான் மெயினாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேட்டகரி ட்ராவல் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோரில் ஒர்க் பண்ணுற, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கன்ட்டு அவங்கள தனியாக ஒரு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். மூணாவது ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க பிரிச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி சொன்ன ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்களா இருக்கட்டும், கொரியர் டெலிவரி பண்ணுறவங்களா இருக்கட்டும், டிரைவிங், இந்த டிரைவர்ஸு, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற அது சம்மந்தப்பட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியாக வச்சுக்கலாம். ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா இண்டோர் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடியில் வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கவங்க, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஷோரூமில் வேலை செய்கிறவங்க, இது சம்மந்தப்பட்ட வேலை செய்கிற எல்லாருமே இண்டோர் ஒர்க் பண்ணுறவங்க. இவங்க எல்லாரையும் ஒரு கேட்டகரியாக வச்சுக்கலாம். மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க, வீட்டு பொருள்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுற டெக்னீஷியன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பிளம்பர், எலக்ட்ரிஷியன், கார்பெண்டர், பெயிண்டரு, செல்ஃப் எம்ப்ளாயி, இவங்க எல்லாருமே இது சம்மந்தப்பட்ட வேலை செய்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியாக வச்சுக்கலாம். இவங்க வந்து மூணாவது கேட்டகரி. இப்போ பெரும்பாலும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட வேலையாக தான் எல்லாரும் இருக்கும். ஆனால் டைமிங் பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்கும். இப்போ இந்த கேட்டகரி பிரியதுனால தனித்தனி டிப்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாருக்கும் ஒரே மெத்தட் தான். ஆனால் உங்கள் வேலைக்கு ஏற்ற மாதிரி அது என்னென்ன டிப்ஸு எப்படி ஃபாலோ பண்ணுன்றதான ஆல்டர்னேட் சொல்யூஷன் நான் கொடுப்பேன். உங்கள் ஒர்க் டைமிங் ஏற்ற மாதிரி அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அது உங்கள் எல்லாராலுமே ஃபாலோ பண்ண முடிஞ்ச ஒரு ஈஸி ஸ்டெப்ஸ் தான். ஈஸின்னு சொல்கிறியாடா உனக்குன்னா தெரியும்னு கேட்காதீங்க. நானும் ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் தான். எனக்கு இதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, இதுக்கப்புறமும் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அது எல்லாமே ஒரே டைமில் வெயிட் லாஸ் பண்ணி எடுத்தது இல்லைங்க, 2 வாட்டி பண்ணி எடுத்தது. இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவை உணர்ந்ததுக்கு அப்புறம் எப்போ பார்த்தாலுமே சரி, நீங்கள் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு முதல் 7 நாள் அந்த ஒரு வாரம் வந்து நான் சொல்கிற அந்த டிப்ஸை மட்டும்தான், நான் சொல்கிற அந்த மெத்தட் மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டு சாப்பாடு மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ணும். வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்ணுன்னா உங்கள் வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்ணும். என்னடா இதுக்கடா கேட்டகரிலாம் பிரிச்ச அப்படின்னு ஒரு சில பேர் தோணும். எல்லாருக்குமே அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன். அந்த டே 1 என்ன பண்ணுன்றதை ஒரு சின்னதாக நான் ஒரு டீட்டெயில் சொல்லிடுறேன். நீங்கள் காலையில் தூங்கி எழுந்த உடனே உங்களால் வாக்கிங் முடிஞ்சதுன்னா வாக்கிங் போங்க. அப்படி இல்லைன்னா அன்னைக்கு ஒரு நாள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போகிறதுக்கான ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும், அது வந்து குடிக்கக்கூடாது. கிரீன் டீ குடிக்கலாமா, பிளாக் காஃபி குடிக்கலாமான்னா அது நீங்கள் குடிக்கலாம். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து பார்த்தோன்னா வெந்தயம் சாப்பிடுவேன். முன்னாடி நாள் நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் வெந்தயம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சிடுவேன். அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுவும் வெயிட் லாஸுக்கு ப்ளஸ் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் அது நல்லது. நான் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் ஆரம்பத்தில் அதை பற்றி தெரிஞ்சு நான் ஆரம்பிச்சது. நான் ரொம்ப வருஷமாகவே அது மார்னிங் வந்து வெந்தயம் சாப்பிட்டு தான் ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு டே ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் தண்ணி குடிச்சு தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற வரைக்கும் தண்ணி தான் குடிக்கணும். டீ காஃபி குடிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக கிரீன் டீ, பிளாக் காஃபி வேணும்னா குடிச்சிக்கலாம். குடிச்சாதான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இதெல்லாமே ஒரு ஆப்ஷன் தான். நான் சொன்ன வெந்தயமும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், அவ்வளோதான். அதனால நல்லது இருக்குது, அவ்வளோதான். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் வரும்போது இட்லி, தோசை இந்த மாதிரியான ஃபுட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். அதுதான் சாப்பிட்டாகணும். இதுக்கு நம்ம லைஃப் லாங் ஃபுல்லாக இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னென்ன பண்ணலான்றது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க,
என்ன மிஸ்டேக்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடாது. அதுவும் இந்த 7 days சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா